பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சரவை கூட்டத்தில் அரசு கொள்கை முடிவு எடுத்து 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 13 ஆண்டுகால தற்காலிக பணியை நிரந்தர பணியிடங்களாக மாற்ற வேண்டும் என்றும் 12,500 ரூபாய் தொகுதி ஊதியத்தை கைவிட்டு காலமுறை சம்பளத்தில் ஆசிரியர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் உடற்கல்வி, ஓவியம், கணினி, தையல், இசை, தோட்டக்கலை, கட்டிடக்கலை, வாழ்வியல் திறன் ஆகிய பாடங்களில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்களை சிறப்பாசிரியர்களாக அரசு பணியில் சேர்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக 12,000 பேர் பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்போ 12,500 ரூபா தான் சம்பளம் கிடைக்குது. இந்த காலத்தில் இந்த 12,500 ரூபா சம்பளத்தை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியுங்கிறத முதலமைச்சர் கருணையோடு பார்க்கணும். பணி நிரந்தரம் செஞ்சால் தான் எங்களுக்கு 30,000 அளவில் சம்பளம் கிடைக்கும். அதோட பணிக்காலத்தில் இறந்தால் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் எங்களுக்கும் 10 லட்சம் பணம் வழங்கணும். அதுபோல் மருத்துவ காப்பீடு 10 லட்சம் அதுக்கான ஆணையம் பிறப்பிக்கல, அதை செயல்படுத்தவும் இல்லை. அதுபோல் பகுதி நேர ஆசிரியர்கள் முழு நேரமாக எங்களை பணியமர்த்தணும், எல்லா நாளும் வேலை வழங்கணும். ஒரு ஆசிரியருக்குள்ள தகுதி எல்லாத்தையும் எங்களுக்கு வழங்கணும்னு பலமுறை கோரிக்கை வச்சுருக்கோம். திருக்கோவிலூர்